ஒரு டாக் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைய பார்க்குது. ஸோ அதில் செக்யூரிட்டியை வந்து அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்து ஏளனமாக ஒரு 2 ஹை ரிச் டாக்ஸ் இருக்குதுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜீனியஸ் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு புவர் டாக் வந்து எப்படி வந்து அது பணம் சம்பாதிச்சு ஒரு பணக்காரனா ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்குள்ளே போகுது. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் வைரல் ரீல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணோம், எந்த ஆப்பை வச்சு நான் மேக் பண்ணேன், என்ன வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் நான் யூஸ் பண்ணேன், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ வந்து 10 ஃபோட்டோஸு அந்த 10 இமேஜஸையும் நம்ம வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை எப்படி நான் எடிட் பண்ணேங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் எந்த ஆப்பை யூஸ் பண்ணேன் அப்படின்னா யூகட்டுங்கிற ஆப். யூகட்டுங்கிற ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கைவசம் அந்த 10 வீடியோஸ் ரெடியாக இருக்கு. அந்த டாக் சம்மந்தப்பட்ட சீன்ஸு, அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணுற என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு சீன் பை சீனாக இருக்கக்கூடிய ப்ராம்ப்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூகட் ஆப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம யூகட் ஆப் யூஸ் பண்ணுறேன். இப்போ யூகட் ஆப்பில் நியூ ப்ராஜெக்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ ஏற்கனவே நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் வந்து இதில் இருக்கும். நமக்கு தேவைப்படுற அந்த வீடியோஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 10 சீனுக்குரிய வீடியோஸ் இதில் தான் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வீடியோஸ் எல்லாமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து வீடியோஸ் வந்து இந்த ஃபார்மெட்டில் வேணும். அது வந்து ஏற்கனவே அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. எந்த ஃபார்மெட்டில் அப்படின்னா, பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், பிஜின்னு இருக்கா, இந்த 9:16 கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த மாதிரி கீழே வந்து ஒரு லெட்டர்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், லைட்டாக அப்படி ஜூம் பண்ணிட்டோம்னா அது மறைஞ்சிரும். இப்போ ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க, இப்போ வந்து 10 வீடியோ இருக்கு. இப்போ நமக்கு தேவையான சீன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் தேவையான சீன்ஸை மட்டும் என்ன பண்ணிடுறேன், ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் தூக்கிடுவோம். நான் தேவையில்லாத சீன்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். ரொம்ப நேரம் சிரிக்கிற மாதிரி இப்போ பீஸ் இருக்கும், 6 செகண்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்மைல் சவுண்டு நம்ம சேர்க்க வேண்டியிருக்காது. எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். அதே மாதிரி இந்த டாக் க்ரை பண்ண அழுகிற மாதிரி இருக்குது. அதையும் நம்ம அந்த மியூசிக் அந்த ஆட் பண்ணுவோம், க்ரை அழுகிற மாதிரி. அது எவ்வளோ இருக்குன்னு சேர்த்துட்டு நம்ம அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். இந்த எல்லாத்துலேயுமே அந்த உங்களுக்கு வாட்டர் மார்க் தெரியுது. நான் முதல் இமேஜில் பண்ண மாதிரியே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், அந்த வாட்டர் மார்க்கை அப்படி மறைச்சிற மாதிரி பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு வாட்டர் மார்க் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்டர் மார்க்கை ஜஸ்ட்டு இப்படி கையை வச்சே நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா சீன்லேயுமே அதே மாதிரி ஜஸ்ட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கு தெரியும். வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அந்த மாதிரி ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அப்படி பண்ணிடுங்க. இந்த வாட்டர் மார்க்கை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க எடுத்து. சரி, இப்போ நம்ம 10 சீனுக்குரிய வீடியோவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
இதில் அந்த மார்க் போட்டிருப்பாருங்க, நடுவில் பென்சில் மாதிரி மார்க் போட்டிருக்கா. இதில் சென்டரில் இந்த மார்க் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிரான்சேக்ஷன் காமிக்கும். சில டிரான்சேக்ஷன் வந்து ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். இது நம்ம மிக்ஸ்ன்னு கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த சீனோட மிக்ஸ் ஆகியே வரும். இப்போ எல்லாத்துக்கும் அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்ளை ஆகலாம் வந்துடும். இப்போ மியூசிக் இல்லாமல் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 44.7 செகண்ட் இருக்குது. இப்போ இதுக்குள்ள ஃபஸ்ட்டு இது சீனில் வந்து ஒரு டாக் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைய பார்க்குது. ஸோ அதில் செக்யூரிட்டியை வந்து அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்து ஏளனமாக ஒரு 2 ஹை ரிச் டாக்ஸ் இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப வருத்தப்படுது, அழுகுது. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கேண்டி ஷாப் மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போய் அது ஒரு கேண்டி ஷாப் வந்து விற்கிது, மிட்டாய்ஸ்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் கை நிறைய காசை சம்பாதிக்குது. காசை சம்பாதிச்ச உடனே சும்மா இருக்குமா, கோட்டு ஷூட்லாம் போட்டுட்டு வருது. அதே ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறான், சல்யூட் அடித்து உள்ளே அனுப்புகிறான். அப்படியே ஆச்சரியமாக பார்க்குது மற்ற ரிச் டாக்ஸ். ஸோ ஃபைனலாக ஓட கையில் இருந்தது இன்ஃபோஜீனியஸ் ஏகேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ணணும். இந்த பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யூடியூப்பில் நான் ஆல்ரெடி ஒரு மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த காப்பிரைட் இல்லாமல் இருக்கக்கூடிய மியூசிக்கு வந்து அவைலபிள் உண்டு. அதை வந்து இந்த பாகுபலி மூவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு, அந்த மியூசிக் தான் இது இன்ஸ்டாகிராம்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் அதை வந்து நமக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீ தான், அதை தான் நான் ஆல்ரெடி MP3 நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அது மாதிரி இதில் இந்த டாக் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது மாதிரி இதில் இந்த மியூசிக்கெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். டாக் அட்டாக் பண்ணுற மாதிரி உள்ள சீன்லலாம் அந்த மியூசிக் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இது சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் மியூசிக் அட்டாச் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சீன் பை சீனாக நம்ம இதில் அட்டாச் பண்ணிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு டாக் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்க மியூசிக்கு, அதை ஃபுல்லாக ஒவ்வொன்றா நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸை வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் இந்த மியூசிக்னு இருக்கா, இதில் மியூசிக்னு கொடுத்த உடனே இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து வாட்ச்மேன் அதாவது செக்யூரிட்டி அட்டாக் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்ம மியூசிக்கை வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த மியூசிக்கில் போயிட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த டாக் அட்டாக் பண்ணால் அது டாக் அழுகிற மாதிரி ஒரு மியூசிக் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக அந்த மியூசிக் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொண்டு வாங்க. அதாவது கரெக்டாக அந்த போர்ஷனுக்கு மட்டும் வர மாதிரி பாருங்கள். மிச்சம் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே 2 டாக்ஸ் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஒரு சிரிக்கிறது தேவைப்படுது. அது மறுபடியும் மியூசிக்கில் போயிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு. இப்போ டாக்ஸு இங்கே சிரிக்கிற மாதிரி இது கொஞ்சம் டாக் உண்மையிலேயே சிரிக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த சில்ட்ரன் சிரிக்கிற மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணலாம். இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அந்த 2 டாக் வந்து சிரிக்கிற மாதிரி. இப்போ இதை வந்து அப்படியே சோகத்தில் அழுகிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் போயிட்டு இங்கே க்ரைன்னு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய க்ரை பண்ணுற மாதிரி வரும். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ரொம்ப லென்த்தாக இருக்கும்.
அதை கரெக்டாக இந்த லெவலுக்கு வர மாதிரி ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை கேலி பண்ணி சிரிக்குதுங்க. சரி, ஓகே. இது அழுகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து கேண்டி விற்க போகுது. கை நிறைய ரூபா வருது. ஸோ இதில் வந்து சந்தோஷமாக இருக்குல்லையா? இப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்மைல் பண்ணுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, மறுபடியும் அந்த சிரிக்கிறதுல தேடுங்க. இந்த தடவை வித்தியாசமாக ம் உங்களுக்கு போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து இன்னொரு சிரிப்பு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல காப்பி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், திரும்ப அதுவே வரும். அதுபோக எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து பெர்சன் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு இங்கே ரிமூவ் கொடுத்துடலாம். இப்போ கோட் ஷூட் மாட்டிட்டு அப்படியே வராங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கை சேர்க்கணும். இப்போ மற்ற எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எஃபெக்டை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஓவராலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாகுபலி மியூசிக்கை தான் சேர்க்கணும். ஆட் மியூசிக்கில் மறுபடியும் போயிட்டு மை மியூசிக்கில் இந்த பாகுபலி இந்த இருக்கு இல்லையா, அந்த வந்தாய் ஐயாங்கிறது தான். அது வந்து யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்துங்க, காப்பி ரைட் ஃப்ரீனாலே வரும் இந்த மியூசிக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தோடனே யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கும், கட் பண்ண வேண்டியிருக்கும். எங்கே இருந்து மியூசிக் ஆரம்பிக்கு அப்படின்னா இந்த மியூசிக் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இதை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இதை அப்படியே இந்த மியூசிக்கை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. அப்படியே டச்சபிளாக இருக்கும் மியூசிக்கு. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு ஹைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.